சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள். அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. பாதுகாப்பான வீடு, தங்குவதற்கு உண்ணுவதற்கு உணவு, ஆரோக்கியமான உடல் அமைப்பு, வேலை செய்வதற்கு ஏற்ப. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கிறான் ஆரோக்கியமான உடல்நிலையோடு, பாதுகாப்பான இருப்பிடத்தோடு, இந்தஹு கூத்து யௌமிஹி, ஒரு நாளுடைய உணவோடு. இவன் யார் தெரியுமா? ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, உலகமெல்லாம் ஆட்சி செய்பவனை போல். அது கிடைத்தால் போதும் அவனுக்கு. பாதுகாப்பான வீடு. யோசித்து பாருங்கள், பாதுகாப்பு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவது. எத்தனையோ மாளிகையில் வாழக்கூடிய எத்தனையோ நாடுகளில் அவர்கள் கேட்கக்கூடியது தினமும் மரண ஓலங்களும் குண்டுகளின் சப்தங்களும். இல்லையா? எத்துணை முஸ்லிம் நாடுகளில் அவர்கள் மாளிகையில் வசித்தாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது. ஆனால் அல்லாஹ் நமக்கு வாழக்கூடிய நாடுகளில் நிம்மதியை தருகிறார். அன்றைய தினத்துடைய உணவுடைய கவலை எம்மில் யாருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. பல தலைமுறைகளுக்கு வேண்டுமானாலும் எம்மில் சொத்து இருக்கும். ஆரோக்கியமான உடல் அமைப்பு, எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை, இது ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் போதும், உலகமெல்லாம் அவனுக்கு கிடைத்ததை போல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இவ்வளவு ஒன்றையும் வைத்துக் கொண்டு அவன் அல்லாஹ்வை குறைபடுகிறான், எனக்கு அது இல்லையே என்று கவலைப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் கிடையாது அவர்களிடத்தில். காலை வீட்டிற்கு வருவார்கள், உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். மனைவி சொல்லுவார்கள் உணவில்லை என்று. ஆனா சாயிம், நான் நோன்பாளி என்று கூறி சென்று விடுவார்கள் நபி. ஆனால் அவர்கள் இரவில் உறங்கும் போது சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், என் இறைவா உனக்கே எல்லா புகழும். பசியோடு இருந்த எனக்கு உணவை அளித்தாய், தாகத்தோடு இருந்த எனக்கு தண்ணீரை அளித்தாய். எத்தனையோ மக்கள் பாதுகாப்பான இடமில்லாத போது எனக்கு பாதுகாப்பான தங்குமிடத்தையும் ஒதுங்குமிடத்தையும் அளித்தாய், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்கள். இங்க உள்ள காசுக்கு பல மில்லியன் சம்பளம் வாங்கினாலும் எப்படி அடுத்த மில்லியனை வாங்க போறோம்னு சொல்லிதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம கையில் அதை வாங்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு எந்த திறமையும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை, நீ கொடுத்த செல்வம் என்று அல்லாஹுவை செல்வத்தை கையில் வாங்கும் போது புகழக்கூடிய மக்கள் எத்தனை பேர். நம்முடைய அருட்கொடைகள் எல்லாம் எமக்கு அருட்கொடையாகவே தெரியவில்லை. வஆதாகும் மின் குல்லி மா சஅல்துமூஹு வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், உன் உயிர் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை, உன் இதய துடிப்பு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. உணவை சாப்பிடுகிறாய், அது வயிற்றில் செரிக்கிறது, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. இரவில் கண்ணை மூடுகிறாய், உறக்கம் வருகிறது, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோம், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. எத்தனையோ மக்கள் இதே நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் எம்மை தேர்ந்தெடுத்து அவனை பற்றிய செய்திகளை, அல்லாஹ் என்ற வார்த்தையை எம்முடைய காதில் அல்லாஹ் விழ வைத்தது அல்லாஹ் எமக்கு செய்த அருட்கொடை. அல்லாஹ்வுடைய அருட்கொடையை எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. நாம் இப்படி பார்க்கிறோம் இந்த அருட்கொடைகளை. கொடுத்தால் திருப்தி அடைகிறோம், கொடுக்கவில்லை என்றால் கோபப்படுகிறோம். ஆனால் நபித்தோழர்கள் அல்லாஹ் ஒரு அருட்கொடையை கொடுத்தால் பயந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர். நபித்தோழர்களில் அவரை போன்ற செல்வந்தர் கிடையாது. பின்னால் காலத்தில் அவர்கள் ஒரு நாட்டிற்கு சென்ற போது அவர்களுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவு வைக்கப்பட்டது. நோன்பாளி பசியோடு இருக்கிறார், உணவு வைக்கப்படுகிறது. வகை வகையான உணவுகள். முஸ்லிம்களுடைய ஆட்சி பறந்து விரிந்து கிடைக்கிறது, செல்வமெல்லாம் முஸ்லிம்களுக்கு கொட்டி கிடைக்கிறது. அந்த காலம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உணவை பார்த்தபோது கண்கலங்கி அழுதார்கள். அழுது சொன்னார்கள், குத்தில முஸ்அப் இப்னு உமைர், எங்களோடு வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர்
ரலியல்லாஹு அன்ஹு, எங்களோடு வாழ்ந்தார். அவர் யார்? முஸ்அப் இப்னு உமைர். யார் முஸ்அப் இப்னு உமைர்? மக்காவாசி. அவர் மக்காவில் ஒரு தெருவில் நடந்தால் அவர் மாலை வரும் வரை அவர் சென்ற அடையாளங்கள் அவருடைய ஆடையில் வெளிப்பட்ட நறுமணமாக வீசும். ஒரு நாளைக்கு பல ஆடைகளை மாற்றி தன்னுடைய செல்வத்துடைய அகங்காரத்தை வெளிப்படுத்திய ஒரு தோழர். இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவரிடத்தில் இருந்ததோ ஒரே ஒரு ஆடைதான், ஒரே ஒரு ஆடை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அபை பார்த்து அழுதார்கள். முஸ்அபே, உன் நிலைமையா இப்படி மாறிவிட்டது என்று. அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார்கள், அந்த முஸ்அப் எங்களோடு வாழ்ந்தார், உஹதுடைய போரில் கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. காலை மூடினார்கள் கஃன் துணியால், தலை தெரிந்தது. தலையை மூடினார்கள், கால் தெரிந்தது. மீதி உள்ள உறுப்புகளை இலை தலைகளை வைத்து மறைத்து அடக்கம் செய்தார்கள். எங்களோடு ஹம்சா வாழ்ந்தார், நபியின் சாட்சா. அவர் கொல்லப்பட்டார். அதுவும் எப்படி? ஈரல் கடித்து துப்பப்பட்டு அவரும் ஷஹீதானார் அந்த போர்க்களத்தில். இந்த நபித்தோழர்களுக்கு பிறகு இந்த உலகம் விரித்து காட்டப்படுகிறது எங்களுக்கு. நான் பயப்படுகிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் செய்த நல்ல அமல்களுக்குரிய கூலியை எல்லாம் இந்த உலகத்தின் அருட்கொடையாகவே எனக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானோ என்று. நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் செய்த நல்ல அமல்களுக்குரிய கூலியை இந்த உலகத்தின் செல்வமாக அருட்கொடையாகவே கொடுத்து விட்டானே என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறி அந்த உணவை புறக்கணித்து எழுந்து சென்றார்கள். ஆனால் எப்படி வாழ்கிறோம் நாம்? எதுவும் இல்லை நபியிடத்தில். பசியால் வாடிய நபி, அனாதையாக பிறந்த நபி, வாழ்ந்த நபி. உலகத்தில் எல்லா சிரமங்களையும் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்தார்கள். அல்லாஹு அக்பர். காலை எழுந்தால் அவர்களுக்குள்ள பொறுப்புகள் என்ன? சஹாபாக்களோடு, மனைவிமார்களோடு, குழந்தைகளோடு, படை வீரர்களோடு, எதிரி படைகளோடு, உலக அரசர்களோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள். அவ்வளவு வேலைகளையும் அவ்வளவு நிமிடங்களையும் கழித்துவிட்டு இரவில் வீட்டிற்கு சென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க நின்று வணங்குவார்கள். என்ன செய்வார்கள்? கால் வீங்க நின்று வணங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் ஏன் கால் வீங்க வணங்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்லுவார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷகூரா. ஆயிஷா, என் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இவ்வளவு அருட்கொடைகளையும் வைத்துக் கொண்டு எம்மால் காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கூட அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்த முடியவில்லை. இன்னல் இன்சான ஸலூமுன் கஃபார். மனிதன் அநீதம் இழைப்பவன், நன்றி கெட்டவன். وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. அதிகம் வேண்டும் வேண்டும் என்ற ஆசை அவனுடைய உள்ளத்தில் பொதிந்து கிடக்கிறது. அவன் நன்றி கெட்டவன். லக்கனூத் وإنه على ذلك لشهيد. அல்லாஹ் மேலே சொல்கிறான், மேலே உள்ள சூறாக்களில், அதற்கு வேறு யாரும் சாட்சி அல்ல, அவனே சாட்சி, நாமே சாட்சி. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோமா, மாறு செய்கிறோமா என்று. அல்லாஹ் அக்பர். காலை ஃபஜ்ருடைய தொழுகையில் ஜமாஅத்தோடு நிற்பதற்கு முடியவில்லை என்றால் நாமே சாட்சி, நாம் நன்றி உள்ளவர்கள் அல்ல அல்லாஹ்விற்கு. லக்கனூத், நன்றி கெட்டவன். இரவுடைய வணக்க வழிபாடுகளை, ஃபர்தான தொழுகைகளை நிறைவேற்ற வாய்ப்பு எமக்கு இல்லை என்றால் லக்கனூத் وإنه على ذلك لشهيد. செல்வத்தை சம்பாதிக்கும் போது அதில் ஏழையுடைய பங்குண்டு என்பதை எடுத்து செலவு செய்ய மனமில்லை என்றால் லக்கனூத், நன்றி கெட்டவர்கள் நாம் எல்லாம். எத்துணை நிகழ்வுகளை சொல்லலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, ثم لتسألن يومئذ عن النعيم.
அல்லாஹ் விசாரித்தே தீர்வான். அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது.